இல்ல இதுல ஒரே ஒரு நான் இந்த போய் வா அப்படின்ற சாங் வந்து தியேட்டர்ல கொஞ்சம் வைபா இருந்துச்சே தவிர தனியா உட்காந்து கேட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படத்தோட ஸ்டோரி வீக்ன்றதால எதையுமே என்ஜாய் பண்ண முடியல. ஆனஸ்டா சொல்லணும்னாக்கா ஓவர் ஸ்லோ, டெட் ஸ்லோ. படம் ரொம்ப ஸ்லோ. அது தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரணும்னா பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 25 மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்து வந்தா கூட உங்களுக்கு தூங்க வைக்கும் இந்த படம். அப்படியாப்பட்ட வல்லமை படைச்ச படம் இது. ரொம்ப ஒஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை பாக்குறதுக்கு வேற ஏதாவது படங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நல்லா இல்லை உண்மையிலேயே. இல்ல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ன்றது இருக்கு. ஆனா அது லாஜிக்கலா தான் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் சண்டை போட தெரியாது, அவன் எப்படி சடி அடிப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, படத்துல 2-3 பிளஸ் சொன்னா கூட ஊர்பட்ட மைனஸ் இருக்கிறதால அந்த பிளஸ் நம்ம மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மைனஸ் படம் ஃபுல்லா சூழ்ந்திருக்கு. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு மைனஸ். இது 3 மணி நேரம் எடுக்காம ஒரு 2 மணி நேரத்துல ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தனுஷ் அவர்களை தேடுறாங்க அப்படின்னும் போது இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்கிரமா தேடி அவர் தான் ட்விஸ்ட் அங்கே ஏதாவது ஒரு டர்ன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேடுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடுறாங்க, முடியல. அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படம் பாக்குறது.